அந்த முருகபக்தர்கள் மாநாட்டு தீர்மானங்களை நாங்கள் ஏற்க முடியாது. அந்த வீடியோ பதிவுகள் தொடர்பாக எங்களுக்கு எந்த விதமான முன் அறிவிப்போ தகவலோ இல்லை. அதனால் அந்த முருகபக்தர்கள் மாநாட்டின் தீர்மானங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக பாஜக தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாநாட்டில் எந்த தீர்மானத்தையும் நாங்கள் ஏற்க போவது இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க 2026 தேர்தல் களத்தை எப்படி ஒருங்கிணைந்து சந்திக்கும் ஒரு நெருடலாக இருக்கா? அது மேலோட்டமாக பார்த்தா அப்படி தெரியும். ஆனால் கொஞ்சம் அணுகி பாருங்க. அதிமுக சார்பாக யாரெல்லாம் போனா? ஆர்பி உதயகுமார் போனார், அவர் அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர். இன்னொன்று ஐயா செல்லூர் ராஜு அவர்கள் போனார்கள். மூன்றாவது ஐயா ராஜேந்திர பாலாஜி அவங்க போனாங்க. ராஜேந்திர பாலாஜி பக்கத்து மாவட்டத்துக்காரர். ஏன் கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து ஐயா கடம்பூர் ராஜுவை எதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வர வைத்தது? நீங்கள் அதுலேயும் இன்னொரு விஷயத்த இன்னும் நுணுக்கமாக பாருங்கள். ஐயா கடம்பூர் ராஜு மட்டும்தான் கட்சி வேட்டி கட்டியிருக்க மாட்டார். அவர் ஒரு பட்டு வேஷ்டி போல ஒன்றை கட்டியிருப்பார். ஏனென்றால் முருகபக்தர் நீங்கள் அந்த கூட்டத்துக்குள்ளேயே அவர்கள் ஐயா நயினார் நாகேந்திரனை அவருடைய பிரதிநிதியாக காட்டினால், அதாவது அவங்க ஒரு கூட்டணி தான், ஆனா அந்த கூட்டணிக்குள்ள நீங்க ஒரு பிரதிநிதித்துவப்படுத்தினீங்கன்னு வைங்க, ஐயா நயினார் நாகேந்திரனை அவர்கள் ஒரு பிரதிநிதியாக காட்டினால் அதற்கு எதிராக இவர்கள் ஐயா ஆர்பி உதயகுமாரை ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக காட்டுகிறார்கள். கூடுதலாக ஐயா செல்லூர் ராஜுவையும் காட்டுகிறார்கள். அவர்கள் ஐயா பவன் கல்யாணை மற்றொரு மாநிலத்திலிருந்து அழைத்து வந்து ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதியாக காட்டுகிறார்கள். வேறொரு மொழியிலெல்லாம் கூட தமிழக பாஜக தலைவர் ஐயா அவர்கள் பேசுகிறார்கள். அப்போ அதே மொழியை பேசக்கூடிய கடம்பூர் ராஜு அவர்களை அங்க அதிமுக உட்கார வச்சிருக்கு. இந்த நுண்ணரசியலை நம்ம புரிஞ்சு பார்க்கணும். நீங்க ஏதோ 4 முன்னாள் மந்திரிகள் போனாங்க அங்க அவங்க விருந்தினர்கள். ஆனால் விருந்தினர்களாக யாரை அனுப்புவது என்பதில் அதிமுகவுக்கு எவ்வளவு கவனம் இருக்கு பாருங்க. அவங்க அந்த லிஸ்ட்டை வாங்கி பார்க்குறாங்க. ஓகே, இவங்கெல்லாம் வராரா, அப்போ நம்ம சைட்லேருந்து இவங்கெல்லாம் போகணும்ப்பா. இப்போ எதிரெதிர் அரசியல் பண்ணுகிற பொழுது நீங்கள் இவங்களெல்லாம் காட்டுறாங்க, இந்தந்த சமூகத்தின் பிரதிநிதிகளாக காட்டுறாங்க, அதற்கு எதிராக இன்னாரெல்லாம் காட்டணுங்கிறது வேற. ஆனால் கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே எவ்வளவு நுட்பமாக அவர்கள் ஏதோ 4 மந்திரிகளை தேர்ந்தெடுத்திருக்கலாம்ல. தேனியிலேருந்து ஒருவரை வர சொல்லியிருக்கலாம், இல்லை மதுரையிலேருந்து இன்னொரு தலைவர் அவர்கள் அனுப்பியிருக்கலாம். இந்த 4 குறிப்பிட்ட நீங்கள் ஒரு 2 சமூகங்கள் தான் அதில். நீங்கள் அங்கே உள்ள 2 சமூகங்கள், இங்கே உள்ள 2 சமூகங்கள் மட்டுமே அந்த தென் மாவட்டங்களோட தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு முக்கியமான சமூகம். அப்படி இல்லை. இந்த கூட்டத்தில் என்ன முன்வைக்கப்படுகிறது? இந்த கூட்டத்தில் ஐயா நயினார் நாகேந்திரன் எதை மனதில் வைத்து தெலுங்கில் பேசினார் அப்படிங்கிறது அதிமுக முன்னமே சென்ஸ் பண்ணுது. அப்போ ஒரு 150 கிலோமீட்டர் தாண்டி, ஒரு மாவட்டம் தாண்டி, 2 மாவட்டம் தாண்டி அவங்க கடம்பூர் ராஜா வர சொல்றாங்க. நீங்க இந்த இடத்துல தான் அதிமுக களத்தை எப்படி கையில வச்சிருக்காங்க. கடம்பூர் ராஜா ரொம்ப தூரம் இல்ல, கோயில்பட்டிக்கு மதுரைக்கு என்னங்க 1 hour தான் டிராவல். நான் என்ன கேட்கிறேன், நீங்க அது இல்ல, மாவட்டமா பாருங்க. தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து நீங்க விருதுநகர் மாவட்டத்தை தாண்டி தானே வரணும் இல்லையா? இது அதுக்கு பக்கத்திலே தேனி மாவட்டம் இருக்கு. இல்லைங்க, மதுரையில அதான் நான் கேட்கிறேன். நீங்க மதுரையிலேயே அதிமுகவுக்கு இல்லாத தலைவர்களா? இல்ல ஒருத்தர் அனுப்பி இருக்காங்கல்ல. அவங்க அந்த லிஸ்ட்டை ஸ்டடி பண்றாங்கல்ல. நாம பவன் கல்யாண் வராருன்னு மட்டும்தான் பாக்குறோம். அதிமுக பவன் கல்யாண் வந்தா அதற்கு இணையாக நம்ம இங்க யாரை அனுப்பணும்னு யோசிக்கிறாங்கல்ல. பவன் கல்யாணுக்கு நிகரா கடம்பூர் ராஜா எடுத்துக்கலாம்னு சொல்றீங்க. அப்படி கிடையாது. அப்படி நீங்க அப்படி சுருக்கி பார்க்காதீங்க. அவர்கள் ஒருவரை அழைத்து வருகிற பொழுது அவர்கள் என்ன அரசியலை முன்னெடுக்கிறார், ஒரு அரசியலை மனசுல வச்சுதானே கூட்டிட்டு வராங்க. அந்த அரசியலுக்கு எதிரான ஒரு நகர்வாக ஐயா கடம்பூர் ராஜுவை கொண்டு வந்து அங்க நிறுத்துறது கரெக்டா இருக்கா இல்லையா? இது சிம்பாலிக் பாலிடிக்ஸ். நுண்ணரசியல் புரியுது. அந்த இடத்துல நீங்க நுண்ணரசியலை விட்டுட்டு எங்க ஒரு விருந்தினரா நம்ம போறோம், பெரிய அளவுல பாதிப்பு இல்லை இல்லைங்க. விருந்தினரா நம்ம போறோம், ஒரு விருந்தினர் விருந்து முடிஞ்சது நம்ம கிளம்பி வந்துட்டோம். அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா சர்ச்சைகளுக்கும் நாம எப்படி பொறுப்பாக முடியும்? அவ்வளவுதானே. நம்மளை ஒரு விருந்தினரா அழைச்சிருக்காங்க, நம்ம ஒரு மூத்த சகோதரன், இந்த கூட்டணியில ஒரு பெரிய பார்ட்னர், 32 ஆண்டுகாலம் தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சி, அவங்கள கூப்பிடும் போது அவங்க அவருடைய மிக முக்கியமான முகங்களை அனுப்புறாங்க. இப்போ வலிமையா கூட்டணி மேலும் வலிமை அடையும்னு சொல்றாரு. அது கூடுதலா வேற கட்சிகள் அதற்கு தானே முயற்சி பண்ணுவாங்க, அதை நோக்கி தானே போகும்.